என் கண்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 63:1. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மே தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. தேவன் மீது தாவீது வாஞ்சியாயிருக்கிறார். தாவீது யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கையில் இந்த சங்கீதத்தை பாடியுள்ளார். தாவீது அதிகாலமே தேவனை தேடுகிறார். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே தாவீதின் ஆத்துமா தேவன் மேல் தாகமாயிருக்கிறது. தாவீதின் மாம்சமானது தேவனை வாஞ்சிக்கிறது. தாவீதின் முழு ஆழ்த்தத்துவமும் கர்த்தர் மேல் தாகமாயிருக்கிறது. இயேசு, ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் தொங்கிய போது கூட தாம் பொழிந்த வார்த்தைகளில் ஒன்று தாகமாயிருக்கிறேன் என்பதாகும். அவரை சார்ந்திருந்த ஜனங்கள் அந்த நேரம் அவர் சரீர பிரகாரமான தாகத்தையே புரிந்து கொண்டார்கள். ஆனால் இயேசுவின் தாகமோ அநேகமாக சரீர பிரகாரமான தாகத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டது. தாவீது வறண்ட நிலத்தில் இருக்கிறார். அவர் சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் தாகமாய் இருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. சரீர பிரகாரமான பல விஷயங்களை குறித்து நாம் தாகமாயிருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆத்துமா திருப்திப்படுவது மிக முக்கியம். ஒரு முறை இயேசு தாம் சமாரியா ஸ்திரிக்கு ஜீவ தண்ணீரை வழங்கி, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவருக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்று யோவான் 4:14 சொல்வதை பார்க்கிறோம். பாவத்தின் நிமித்தம் ஆன்மாக்கள் நம்மை விட்டு விலகி செல்லும் நிலையை உணர்ந்துதான் இயேசு தாகமாயிருக்கிறது என்றார். செல்வத்திற்கும் தாகம் என்று சொல்லும் மக்கள் மத்தியில் இயேசு ஆத்துமாக்கள் மேல் தாகமாயிருக்கின்றார். நமக்கு எதன் மேல் தாகம்? இயேசு வாழ்வளிக்கும் தண்ணீர் நான் என்றார். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் ஒருவருக்கும் தாகம் அடையாது என்றார். நானே தாகம் தீர்க்கிற ஜீவ தண்ணீராய் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு ஏன் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார்? இயேசுவின் தாகம் என்ன? நாம் குடிக்கும் தண்ணீர் இல்லை. இயேசுவின் தாகம் சாகின்ற வரையில் நான் உன்மீது அன்பாயிருக்கிறேன் என்ற தாகம். இயேசு கிறிஸ்து உடல் பரிசுத்தத்தை அல்ல, உள்ளத்தின் ஆத்தும பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறார். இயேசு எதை பற்றி தாகமாயிருக்கிறார் என்று உணராத படை வீரர்கள் கூட கசப்பான கடற்காலனை கொடுத்தார்கள். இன்று இயேசு நம்மை பார்த்து, உன்மேல் தாகமாயிருக்கிறேன், உன் குடும்பத்தின் மீதும் உன் பிள்ளைகளின் மீதும் தாகமாயிருக்கிறேன், உன் அன்புக்காகவும் உன் வாழ்வுக்காகவும் உன் மீட்புக்காகவும் நான் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லும் இயேசுவுக்கு என்ன கொடுத்து கொண்டிருக்கிறோம்? நாம் அவர் மீது அன்பாயிருக்கிறோமா? கர்த்தாவே, என் ஆத்மா திருப்தி அடைவதற்கு தினமும் நாங்கள் உம்மை நேசிக்கவும் உம்முடைய வழிகளில் நடக்கவும் எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியாய் செபிக்கிறேன். ஆமென்.